வணக்கம் நல்லுள்ளங்களே, நான் தான் உங்கள் வில்சன் பேசுகிறேன். இதுவரை ஆதரவு தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னோட நன்றிகள். அப்புறம் இன்றைக்கி டே 24. என்னடா டே 24 யோசிங்கன்னா, ஒரு மாதம் டெலிவரியில் பார்த்து 50,000 ப்ராஃபிட்காக நம்ம போராடிட்டு இருக்கோங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் ஆனில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவைன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உறவுகளே, நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்தாச்சு. பரவாயில்லைங்க, இன்றைக்கி சண்டே, கொஞ்சம் அமௌண்ட் அப்படி இப்படின்னு பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். தேங்க்யூ. நமக்கு 2வது ஆர்டர் வந்தாச்சுப்பா. இதுவா? தேங்க்யூ. இப்போ தான் 3வது ஆர்டர் வருது. டைம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2 மணி ஆச்சுங்க. காய்ஸ், நமக்கு 4வது ஆர்டர் வந்துருச்சுப்பா. இந்த ஆர்டர் 20 ரூபா தான் போட்டிருக்காங்க. நம்ம இந்த ஆர்டரை கொடுத்து முடித்தோன்னா கரெக்டாக எவ்வளோ வரும்னு தெரியுமா? 406 ரூபா. சர்வர்களே, கரெக்டாக ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்ததும் கொடுத்துட்டாங்க. இந்த ஆர்டர் என்ன ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் தான். டக்குன்னு ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக 3 மணிக்கு வருவோம். காய்ஸ், கஸ்டமர்கிட்ட ஆர்டரை கொடுத்தாச்சு. அப்பா அப்படியே இந்த வீட்டுக்கு பின்னாடி தாங்க ஹோட்டலு. இவங்க ஒருத்தனுங்க, இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை. எப்பா பாரு. நம்மளுக்கு இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்கப்பா, மல்டி ஆர்டர். 3 கிலோமீட்ரு ட்ராப்பு போட்டிருக்காங்க. 66 ரூபா. 20 ரூபா கஸ்டமர் திருப்பி போட்டிருக்காங்கப்பா. காய்ஸ், நம்மளுக்கு வந்ததும் 2 ஆர்டரும் கையில் கிடச்சிருச்சுங்க. காய்ஸ், கஸ்டமர்கிட்ட ஆர்டரை கொடுத்தாச்சு. 2 ஆர்டரையும் டெலிவரி பண்ணியாச்சுங்க. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் பார்த்துருக்கோன்னு பார்த்துலாமா? ஒரு நிமிஷம் இருங்க, ஆஃப்லைன் போட்டுக்கிறேன், இல்லாட்டினா அடுத்த ஆர்டரை தூக்கி போட்டு விட்ருவாங்க. இந்த ஆர்டருக்கு 85 ரூபாங்க. மொத்தம் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 496 ரூபா பார்த்துருக்கோம். 6 ஆர்டர் முடிச்சாச்சுங்க. பரவாயில்ல, ஆர்டர் ஃப்ளோ அன்றைக்கி ஓகே தான். அப்புறம் மக்களே, இப்போ நான் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே 4 மணிக்கு கன்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் அப்படியே மாத்திரையை போட்டு உட்கார போகிறீங்க. அப்படியே டயர்டாக இருக்குது, பாடியில் ஒரு எனர்ஜி இல்லாமல் இருக்குது. காற்று வர மாதிரி இருந்துச்சு. மாத்திரையை போட்டதும் சரியாயிடுச்சு. இருந்தாலும் அப்படியே சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டோம்னா அப்படியே டோட்டலாக காலி ஆகிடுவாங்க. காய்ஸ், இப்போ கரெக்டாக மணி 4 ஆச்சு. நம்மளுக்கு ஆன்லைன் பண்ணதும் ஆர்டர் வந்தாச்சுங்க. நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன்னா, சப்பாத்தி தான் சாப்பிட்டேன் மதியானம். என்னடா மதியானம் போய் சப்பாத்தி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் எப்போயும் சாப்பிட்ற கடைக்கு போகிறப்ப நான் எப்போயும் மதியானம் சாப்பிட்றது வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி சாப்பிடுவேன்னா, சில நேரம் தோணுச்சுன்னா ரைஸு சாப்பிடுவேன். இன்றைக்கி வெரைட்டி தான் ரைஸை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போனேன். அங்கே காலியாக போச்சு. அதனால் சப்பாத்தி சாப்பிட வேண்டியதாகிடுச்சுங்க. அதனால் ஒரு 2 சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு அப்படியே எடிட் ஒர்க்கை முடிச்சுட்டு டே 23 இப்போ தான் எக்ஸ்போர்ட் ஆகிடுக்கு. இப்போ நான் அப்லோட் பண்ணிடுவேன். இப்போ என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் எடுத்தோம்ல, அதை ட்ராப் பண்ணியாச்சு. அது பக்கமாக தான் இருந்துச்சு, அதையும் ட்ராப் பண்ணியாச்சு. இதுவும் பக்கம்தான். ஆக மொத்தம் அந்த ஆர்டருக்கும் இந்த ஆர்டருக்கும் சேர்த்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க வந்துச்சு. காய்ஸ், நம்ம கஸ்டமர்கிட்ட ஆர்டரை கொடுத்தாச்சு. அடுத்த ஆர்டரு பாண்டியன் ஹோட்டலில் போட்டாங்கப்பா. நம்ம தூரத்தில் இருந்து பார்க்குறப்ப அப்படியே மாசாக தெரியுறாங்க. அப்படியே பலன்னு இருக்கான். ஆனால் ஜிபே பண்ணு. கஸ்டமர் நம்மக்கிட்ட இதுக்கு கேட்டிருந்தாங்கப்பா, தயிர் கேட்டிருந்தாங்கப்பா, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் ரன்னிங்கில் இருந்தனால அதை பார்க்கல. அதுக்கப்புறம் வந்தவொடனே கேட்டாங்க, தயிர் வாங்கிட்டு சொன்னேனே, வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ, மெசேஜ் நான் பார்க்கல சார் அப்படின்ட்டு, சரி நான் இருங்க வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வாங்கிட்டேங்க. இப்போ அது மெசேஜ் பார்க்கல, இல்லாட்டினா முன்னாடி வாங்கிட்டு வந்துருக்கேன். இதான் இருக்கா நான் தயிர் 3-4 காய்ஸ். இப்போ கரெக்டாக மணி 6:15 ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒரு ஆர்டர் எடுத்ததை டெலிவரி பண்ணியாச்சு. கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. அப்படியே சாயங்காலம் ஆக ஆக செம்ம டயர்டாக இருக்குது. இங்கே வர்றா அடுத்த ஆர்டரும் போட்டு விட்டானு.
40 ரூபா அந்த ஆர்டருக்கு. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 943 ரூபா பார்த்துருக்கோங்க. ஓகே காய்ஸ், இப்போ பீக் ஹவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம பீக் ஹவரில் ஃபஸ்ட் ஆர்டர் வந்துச்சுங்க. இப்போ தேங்க்யூ காய்ஸ். கஸ்டமர் கையில் ஆர்டரை கொடுத்தாச்சு. நம்ம வந்து இந்த ஆர்டர் வந்து பக்கமாக தாங்க போட்டாங்க. அப்பா 37 ரூபா போட்டிருக்காங்க. அடுத்து வந்து என்ன, இந்த ஆர்டர் முடிச்சதோட 1020 ரூபா வந்திருக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து 2வது ஆர்டரை நோக்கி போகலாம். காய்ஸ், இப்போது கரெக்டாக மணி 8:20 ஆச்சு. 155 ரூபா போட்டாங்கப்பா அந்த 2 ஆர்டருக்கு சேர்த்து. அதாவது என்ன கொடுமைனா, இங்கனுக்குள்ளே தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது ஹோட்டலு. அவங்களுக்குள்ளே பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய் கொடுத்துட்டு திரும்ப இங்கனுக்குள்ளே வந்திருக்கேன். இந்த கஸ்டமர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, என்ன எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இவங்களுக்கே கொடுத்துருக்கலாம் போல். அந்த மாதிரி ஆர்டர் போடவே மாட்டேங்கிறாங்க. அதாவது ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துடணும், அதுக்கப்புறம் லாங்காக போவோம். அது மாதிரி சில நேரம் வருது. ஆனால் இப்போ பாருங்களேன், இந்த இங்கனுக்குள்ளே பக்கத்தில் தான் ஒரு ஹோட்டலில் பிக்கப் பண்ணேன். அந்த ஹோட்டல் ஆர்டர் தான் வந்து இவருக்கு வந்திருக்கு. கொடுமை பண்ணுறானுங்கப்பா. பாவம் அந்த கஸ்டமர் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாரோ. எனக்கு 3 தடவை கால் பண்ணிட்டாரு. 3வது தடவை நான் எடுத்து பேசுகிறேன் யாருன்னு. அதுக்கப்புறம் தான் ஏன் இவ்வளோ நேரம் லேட் ஆச்சு அப்படின்னு, மல்டி ஆர்டர் போட்டாங்க சார், அதான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டாங்க. ஓகே மக்களே, நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் வந்து பக்கமாக தான் போட்டிருக்காங்க. அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக 10 மணிக்கு வந்துடுறேன். எவ்வளோ பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன் மக்களே, அப்படியே கண்டிப்பாக பண்ணுறேன். அண்ணா நான் 1409. தேங்க்யூ. உறவுகளே, கரெக்டாக இப்போ வந்து டைம் வந்து 11:10 ஆகிடுச்சு. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 1625 ரூபா பார்த்துட்டோங்க. 21 ஆர்டர் முடிச்சிட்டோம். இன்னும் நமக்கு வந்து டைம் எவ்வளவோ இருக்குது. 11 to 12, 12 to 2 அப்படியே காலைல வரைக்கும் ஓட்டலான் இருக்கீங்க. ஏன்னா வீட்டில் கொஞ்சம் அமௌண்ட்டு ஹெவியாக கேட்டிருக்காங்க, அதனால் ஓட்டி தாங்க கொடுக்கணும். நான் எனக்கு தேவைப்பட்டதை வாங்குறத விட வீட்டில் அமௌண்ட்டு கொடுக்குறது தாங்க அதிகமாக இருக்குது. நம்ம ஆசைப்பட்டது இன்றைக்கி தான் வாங்க போகிறேனோ தெரில. அதுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்கனால ஒன்றுமே பண்ண முடியலைங்க. பார்க்கலாம், கண்டிப்பாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் அது ஒரு நாள் வாங்குவேன், கண்டிப்பாக வாங்கிடுவேன். பரவாயில்லப்பா, ஆர்டர் போட்டாங்க பார்த்தீங்களா, முடிக்க ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது. ஆர்டர் ஃப்ளோ சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி. காய்ஸ், இப்போ கரெக்டாக வந்து மணி வந்து 4 மணி ஆகுதுப்பா. நம்ம வந்து 3 மணிக்கெலாம் ஆஃப்லைன் போட்டாச்சு. ரொம்ப லாங் போட்டு விட்டாங்க. கடைசியில் ஒரு 24 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போட்டு விட்டான். நான் அதுக்கப்புறம் வரதுக்குள்ளேயும் போதும்போது ஆயிடுச்சு. சளி வேறு பிடிச்சிக்கிச்சுங்க, காய்ச்சல் வர மாதிரி அப்படியே ஆகிடுச்சு. அதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக வந்துக்கிட்டு இருந்தேங்க. இப்போ கரெக்டாக மணி 4 மணி அப்போது. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஆர்டர் பார்த்தோன்னா அன்றைக்கி மொத்தம் 36 ஆர்டர் பார்த்துட்டோங்க. 36 ஆர்டருக்கு எவ்வளோனா 2187 ரூபா பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த இது இன்சென்டிவ் வந்து வீக்கெண்ட் ஆஃபர் அந்த 1200 போட்டிருந்தான் வெள்ளி சனி ஞாயிறு, அதுவும் ஆட் ஆயிரும். ஆனால் அதுக்கு இப்போ ஷோ ஆக மாட்டேங்குது, காலில் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் அட்ரஸ் தூக்கியாச்சு மக்கள் இன்றைக்கி. ஏன்னா ரொம்ப நாள் வந்து 2-3 நாளாகவே நமக்கு ஆர்டர் ஏர்னிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கா, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. அதான் சரி இன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடிச்சு ஓட்டுவோம் அப்படின்ட்டு 3 மணி வரைக்கும் பார்த்தேன். அதுவும் இந்த குளிருக்கு அதுக்கும் அப்பா அப்படியே ஒன்றும் சளி பிடிக்குதுங்க. நீ தூங்கிட்டு காலைல அடுத்த நாள் 12 மணிக்கு வேறு எழுந்திரிச்சு ஓட்டணும். அது எனக்கு தான் தெரில. மாத்திரை வாங்கி வச்சுருக்கேன், சாப்பிட்டு அப்படியே தூங்க வேண்டியதான். கஷ்டமாக தான் இருக்குது மக்களே, என்ன பண்ணுறது. நம்மளை நம்பி தான் ஃபேமிலி இருக்காங்களா, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம சம்பாதிக்க ஃபுல்லாக அங்கேயே போகுதுங்க. என்ன எனக்கு தேவைன்றதை தான் வாங்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. நானும் நினச்சிக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. ஓகே மக்களே, நம்ம வந்து எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்து வந்து டே 25ல் சந்திப்போம் மக்களே. பாய்.